அறிவோம். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் க்ஷேத்ரஜ்ஞனை பற்றியும் க்ஷேத்திரனை பற்றியும் விளக்கத்தை கூறி, இந்த க்ஷேத்ரஜ்ஞனிடமிருந்துதான் இந்த 3 உலகங்களும் தோன்றின என்று நீ உணர்ந்து கொள் என்று பகவான் இதில் கூறினார். இந்த அனைத்து உலகங்களும் க்ஷேத்திரஜ்ஞனுடைய கலவையாக நீ அறிந்து கொள். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா க்ஷேத்திரத்திலும் எவன் அந்த க்ஷேத்ரஜ்ஞனை காண்கிறானோ அப்படின்னு சொல்றார். அதாவது சமஷ்டி லெவல்ல இந்த உலகத்தில் இருக்க அனைத்து பொருள்களிலும் பரமேஸ்வரனை எவன் காண்கிறானோ, டோட்டல் வியஷ்டி லெவல்ல அனைத்து உடல்களிலும் எவன் ஆத்மாவை காண்கிறானோ அப்படின்னு சொல்றார். அனைத்து நிறைய மரங்கள் செஞ்சா அதுக்கு பேரு வனம்னு பேரு. நிறைய மரங்கள் இருந்தா வனம். மரமாக பார்க்காமல் வனமாக யார் பார்க்கிறார்களோ, அது மாதிரி ஒரு மரம் இருந்தால் அதுக்கு மரம். ஒரு மரத்துக்கு, ஒரு உடலுக்கு அந்த பரமேஸ்வரனுக்கு பேரு ஆத்மா அல்லது ஜீவாத்மா. பல உடல், பல உலகங்கள், பல மரங்கள் சேர்ந்த எப்படி வனம்ங்கிற பேர் வருதோ, அது மாதிரி பல உடல்கள் சேரும் பொழுது அதற்கு காரணமாகும் பொழுது அவன் பரமேஸ்வரன் என்று அழைக்கின்றான். எப்படி வனத்தில் வனமாக இருந்தாலும் யார் மரங்களையே மரங்கள்தான் வனம் என்று பெயர். அது மாதிரி அனைத்து உலகத்துக்கும் ஈஸ்வரனே இருக்கின்றார்னா எவன் ஒருவன் அனைத்து உலகங்களுக்கும் காரணமாக, அனைத்து உலகமும் எவனால் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றதோ அவனே இறைவன், அவனே பரமேஸ்வரனாக எவன் காண்கிறானோ அப்படின்னு அர்த்தம். அந்த பரமேஸ்வரனை இந்த 2 விதத்துலையும் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஈஸ்வரனுடைய படைப்புத்தேன், எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படின்னு சகுண பிரம்ம ஈஸ்வரனாகவும் பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி நிர்குண பிரம்ம ஈஸ்வரனாகவும் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல பகவான் நிர்குண பிரம்ம அந்த பரமேஸ்வரனை, அந்த தத்துவத்தை இதில் கூறுகின்றார். பரமேஸ்வரனை ஜடாதாரியாக கங்கையை ஜடத்தில் அறிந்த ஜடாதாரியாக, சூளம் ஏந்தேவனாக, அண்ணாமலையாக, சொக்கநாதனாக, அருணாச்சலேஸ்வரராக நம்ம பார்ப்பது, அதை இந்த இடத்துல பகவான் கூறவில்லை. அது உருவத்துடன் கூடியது. சகுண பிரம்மனை இங்கு கூறவில்லை. நிர்குண பிரம்மனை பகவான் இங்கு கூறுகின்றான். எப்படி அப்படின்னு சொன்னா, அழியாத பொருள்களில் அழிவற்ற எங்கும் நிறைந்த நித்தியமான பொருள்களை நிஷ்டந்தம் பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரனை எவன் காண்கின்றானோ, அதாவது இந்த ஈஸ்வரனிடமிருந்துதான் இந்த இருத்தலானது சுயம் பிரகாசமானது வருகின்றது என்று தத்துவத்தினுடைய அடிப்படையில் காண வேண்டும். இப்போ கடவுள் தான் எல்லாம் அப்படி, நம்ம கடவுளை தான் எல்லாம் அப்படி சகுண பிரம்மத்தோட பார்த்தாலும் அதுவும் ஒரு பார்வைதான், அதுவும் ஒரு ஞானம்தான். ஆனால் தத்துவ விசாரத்துக்கு வரும் பொழுது தோத்திரத்தினுடைய அடிப்படையில் பார்த்தாலும் எல்லாம் அந்த பரமேஸ்வரன் என்று காண்பது, சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் எல்லாம் அந்த பரமேஸ்வரனுடைய அந்த இருத்தல், அந்த பரமேஸ்வரன், அந்த அறிவு சொரூபம் பரமேஸ்வரனிடமிருந்து வந்தது. நான் எதையெல்லாம் அறிகின்றோமோ அதையெல்லாம் பரமேஸ்வரனுடையது.
நாம் இருப்பதே, அந்த இருத்தல் என்பதே அந்த ஆத்மாவாகிய பரமேஸ்வரனுடையது என்று உணர்பவன், என்று பார்ப்பவன் அவன்தான் பார்ப்பன், அவன்தான் காண்பவன் அப்படிங்கிறார். ஆக்சுவலி பார்ப்பவனுக்கே பார்க்க வேண்டியதை பார்க்கறதுனால அவன் பார்ப்பனன்னு பேரான். எப்படி போக்கத்தவன் போலீஸ் வேலைலாம் கிடையாது. போக்கை கற்றவன் போலீஸ்காரன், வாக்கை கற்றவன் வாத்தியார். ஆனால் வக்கத்தவனே வாத்தியார்னு சொல்லி ஆயிடுச்சு. அதே தானே. இப்படி காண்பவன் ததோ யாந்தி பராம்கதின், மேலான மோட்சகதியை அடைகின்றான் பகவான் சொன்னார். சரி, அப்ப அழியாத மாறாத அகர்த்தாவ பிரம்மனை பார்க்கறது மோட்சம். அப்ப அழிகின்ற மாறக்கூடிய இந்த உலகத்தில் செயல்கள் செய்வது எதனாலே, செயல்கள் எதனால நடக்குது? பிரம்மன் எல்லா இடத்துலையும் இருக்குதா, எதுக்குமே சாட்சியா இருக்கிறாரு அப்படி சொன்னா அழிகின்றதே, தேய்கின்றதே, மாய்கின்றதே அது எது? அதனாலே பிரகிருதி. இப்ப மற்ற எல்லா காரியங்களை செய்வது பிரகிருதியாகிய இந்த உலகம்தானே ஒழிய நாம் அல்ல. அதுவே இந்த இடத்துல சாரம். ஆக இந்த உலகம்தான், இந்த பிரகிருதிதான் இந்த காரியங்களை செய்கின்றது என்று நாம் உணர வேண்டும். பகவான் இதில் சொல்றார். அப்ப காரியங்களை செய்யறது எது? இந்த உலகம். இது சமஷ்டி லெவல்ல இந்த உலகமானது காரியங்களை செய்கின்றதுன்னு சொல்லணும். வேஷ்டி லெவல்ல பிரகிருதி அப்படிங்கிற அதை அடுத்து சொல்றார். மற்ற எல்லா காரியங்களையும் செய்வது, எல்லா பாப புண்ணியங்களையும் அனுபவிப்பது இந்த உலகம் அப்படிங்கிறது 29வது ஸ்லோகத்தில் சொல்றார். பிரகிருதித்யைவ ச கர்மாணி, பிரகிருதித்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வசஹ, கிரியமானானி சர்வசஹம் யப்பஷ்யதி ததாத்மானம், யப்பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி, அகர்த்தாரம் ச பஷ்யதி. 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், எவனொருவன் கர்மானி, கர்மங்கள் அனைத்தையும், செயல்கள் அனைத்தும், சர்வசக எல்லா விதங்களிலும், எல்லா விதங்களிலும், வைதீகம், புரோகிதம், லௌகீகம், எல்லா செயல்களிலும், எல்லா விதங்களிலும் பிரகிருதி, இந்த பிரகிருதி ஏவ, பிரகிருதிதான் செய்யப்படுகின்றன. கிரியமானானி, எல்லா விதமான செயல்களும் பிரகிருதியால் தான் செய்யப்படுகின்றன என்று எவன் காண்கிறானோ, ச பஷ்யதி, யக பஷ்யதி, எவன் காண்கின்றானோ, ததா ஆத்மானம், அவ்வாறே இந்த ஆத்மாவை அகர்த்தாரம், அகர்த்தாவாகவும் பஷ்யதி, எவன் காண்கிறானோ, ச பஷ்யதி, அவனே காண்பவன். இந்த இடத்துல எல்லா செயல்களிலும் இந்த உடல் மனம் தான் செய்கின்றது. நான் இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட சைதன்ய சுரூபமான இந்த ஆத்மா செய்வதில்லை என்று எவன் காண்கிறானோ அவன்தான் காண்பவன் அப்படிங்கிறார். இப்போ மற்றவெல்லாம் காண்பதில்லையா என்றால், மற்றவன் கண்டும் பொய்யை காண்பவன். இந்த இடத்துல மெய்யை எவன் காண்கின்றானோ அவன்தான் காண்பவன். மெய்யிலேயே எது செய்யுது, உண்மையிலேயே எது செய்யுதுன்னு சொன்னால் நம்ம செய்யறதில்லை. இந்த உடல் மனம்தான் காரியத்தை செய்கின்றது. அதே அதில் சொல்றார். பிரகிருதின்னு அந்த இடத்துல மாயை, மாயையினுடைய சக்தி, மாயைதான்
இந்த இயங்குகின்றன. அதே மாயா சக்தி. மாயைக்கு ஈஸ்வரனாக இருக்கின்ற ஈஸ்வரனாகிய ஆத்மா அல்லது பிரம்மம் எதுவும் செய்வதில்லை. ஈஸ்வரனா ஆள்பவன். இந்த உலகத்தையே ஆள்பவன் மகேஸ்வரன். நம்மை ஆள்பவன் ஜீவேஸ்வரன் சொல்லலாம். ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் எவன் இருக்கின்றானோ அவன் ஜீவேஸ்வரன். இந்த ஜீவன்தான், உடல் மனமாகிய ஜீவன்தான் இந்த செயல்களை செய்கின்றது. அந்த ஜீவனையும் உடலையும், ஜீவனாகிய உடலையும் மனதையும் இயக்குகின்ற அந்த ஜீவேஸ்வரனாகிய ஆள்பவன் ஆத்மா எதுவும் செய்வதில்லை. நான் அகர்த்தா, நான் அபோக்தா என்று உணர்பவன் சொல்றார். அதனால் இந்த உலகத்துக்கு செயல்களுக்கு காரணம் ஈஸ்வரன். மாயினே செயல்களுக்கு காரணம், உபாதான காரணம். இந்த உலகத்துக்கும் செயல்களுக்கும் காரணம் எது? அந்த ஆத்மாதான் காரணம். செயல்களை செய்வது இந்த உடல் மனம். உபாதான காரணம், நிமித்த காரணம். இந்த உலகத்துக்கு காரணம் என்பது விவர்த்த உபாதான காரணம். தன்னை மாற்றாமல் இந்த உலகத்துக்கு இந்த பரமேஸ்வரன் காரணமாக இருக்கின்றான். அதே அர்த்தம் அந்த இடத்துல. பிரகிருதி ஏவ, அந்த பிரகிருதி தான் அனைத்து, பிரகிருதியால் தான் அனைத்து செயல்களும் செய்யப்படுகின்றன. ஆனால் பகவான் செயலுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. பிரகிருதி தே அப்படிங்கிறார். எது சர்வசக, எல்லா கர்மமும் அப்படிங்கிறார். எல்லா கர்மம்னா என்ன? பூஜை புனஸ்காரங்கள் முதலிய வைதீக கர்மங்களும், சேவை, குடும்ப பொறுப்பு முதலிய லௌகீக கர்மங்களும் அனைத்தும் பிரகிருதி தான். அதனால் அவை மானச கர்மமாக, அனைத்து கர்மம் வைதீக கர்மம், லௌகீக கர்மம். இறைவன் சம்பந்தப்பட்டது பூஜை புனஸ்காரங்கள் ஹோமம் எல்லாம் வைதீகம். லௌகீகன குடும்பம், சேவை, பொறுப்பு, வேலை, தொழில் இதெல்லாம் வைதீகம். அது எல்லா காரியங்களும் எதனால் செய்யணும்? இன்னொன்று சொல்லலாம், மானச காய வாங் மன, காயத்தினாலும் காயம உடலினாலும் மனதினாலும் செய்யக்கூடிய இந்த செயல்கள், இது எல்லாமே எதனால் செய்யப்படுகிறது? இந்த மாயை தான் செய்யப்படுகின்றன. அப்போ மாயை மட்டும் தனித்து செயல்படுகிறதா? இல்லை. அது ஈஸ்வரனை சார்ந்து அந்த பரமேஸ்வரனிடமிருந்து இருத்தலையும் அறிவையும் ஆனந்தத்தையும் வாங்கி கொண்டு இந்த உடல், இந்த உலகம் இயங்குகின்றன. ஏன் நான் உடலையும் சேர்த்து மனதையும் சேர்த்து சொல்கிறேன்னு சொன்னால், பிரகிருதி தான் செய்கிறது அப்படின்னு பிரகிருதியை நம்ம தனித்து பார்க்கக்கூடாது. இந்த பிரகிருதினா நானும் ஒரு பிரகிருதியினுடைய ஒரு பகுதி, ஒரு பார்ட், ஒரு புள்ளி. இந்த பிரகிருதிதான் பிரகிருதியால் உந்தப்பட்டு இந்த பிரகிருதியிலிருந்து புண்ணிய பாவத்தை கழிப்பதற்காக ஒரு உருவம், ஒரு வடிவம், ஒரு மனம், ஒரு உடல் கொண்ட இந்த ஜீவாத்மாதான் செய்கின்றது, நான் செய்வதல்ல. இந்த மாயையானது எப்படி செய்கின்றது? இந்த ஈஸ்வரனுடைய இருத்தல் சொரூபத்தை வாங்கி கொண்டு இது செய்கின்றது. ஒரு விதமான சூட்சும ஸ்தூலமாகிய அனைத்தும்
மாயையிடமிருந்து ஒரு விதமான மாற்றத்தினால் இது செயல்களை செய்கின்றது. சைதன்யம் ஆத்மாவாகிய நான் எதையுமே செய்வதில்லை. அப்ப எது செய்து? உபாதிதான் செயல்களை செய்கின்றன. இந்த உபாதி ஒன்றினுடைய தர்மத்தை வாங்கி கொண்டு இதுவே தானாக உருவாக்குவது போல செயல்களை செய்வது இந்த இடத்துல உபாதி. எப்படி செய்கின்றது? முக்கரணங்களாலும். முக்கரணங்களா காய வாங் மனஸ், உடலினாலும் நம்ம செயல்களை செய்கின்றோம். அது நம்ம செய்யல, ஆத்மாவுடைய சைதன்யத்தினால்தான் இது இயங்குகின்றன. எது பேசினாலும் எந்த இது பண்ணாலும் எல்லாமே தேகம் முதலிய சங்காதத்தால் தான் எல்லா விவகாரமும் நடைபெறுகின்றன. அதாவது பிரகிருதியினுடைய மாயையே இந்த உலகத்துக்கு செயல்களை செய்கின்றது. அதனால் நான் யார்? சர்வ காரியமும் விகாரமும் செயலும் அற்ற நான் ஆத்மஸ்வரூபம், நான் க்ஷேத்ரஜ்ஞஸ்வரூபம் சொல்றார். இப்படி எவன் சாஸ்திரத்தினுடைய கண் துணை கொண்டு சாஸ்திர சக்ஷுங்கிறார். இவ்வாறு இந்த விவேகியானவன், விவேகினா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? இதுதான் விவேகி. க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்னு பேர் இந்த அத்தியாயத்துக்கு. க்ஷேத்திரம்தான் செயல்களை செய்கின்றன, க்ஷேத்திரஞானாகிய நான் செயல்களை செய்வதில்லை என்று விவேகியால இதை உணர்ந்து சொல்றார். எப்படி? எதன் மூலமாக? சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தின் மூலமாக. சாஸ்திரத்தை கேட்டு அறிந்து விவேகித்து இந்த உடல்தான் செயல்களை செய்கின்றதை ஒழிய நான் செய்வதில்லை. எது? அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடல் மனம்தான் செய்கின்றது. அந்த செயல்களுடைய விளைவாக பாப புண்ணியமும் இந்த பிரகிருதி தான் அனுபவிக்கின்றன. அது மட்டுமல்ல, பிறப்பும் இறப்பும் அந்த பிரகிருதி தான் அனுபவிக்கின்றது. முக்குண வடிவமான மாயையாகிய பிரம்மன்தான் இந்த செயல்களுக்கு காரணமே ஒழிய நான் காரணமல்ல. இந்த உடல் மனதை கொண்டு உடல் மனம் 5 இந்திரியங்களின் வழியாக செயல்கள் நடைபெறுகின்றன. கண்ணால் பார்க்கப்படுகின்றது, காதால் கேட்கப்படுகின்றது, மூக்கால் நுகரப்படுகிறது, தொட்டு உணரப்படுகின்றது. இது அனைத்தும் செயல்கள் தான் செய்யும், முக்கரணமும் செய்கின்றன. எதுக்கு இதில் சொல்ல வர்றாரு? இந்த செயல்களை காட்டிலும் கடந்தவன் நான். இந்த செயல்களுக்கும் அப்பாற்பட்டவனாக நான் இருக்கின்றேன். அது என்னுடைய சாரம். இந்த செயல்களுக்கும் அப்பாற்பட்டு பரமேஸ்வரனாக நான் இருக்கின்றேன் என்ற இந்த சுலோகத்தினுடைய சாரம். அதனால் அந்த ஆத்மா ஒன்றுதான். ஆத்மாவுடைய சன்னிதானத்தில் அனைத்து செயல்களும் இதை செய்கின்றன. எப்படி? ஆகாசம் போல எந்த விதமான குணமும் விஷயமும் மற்ற அந்த ஆத்மாவினுடைய சன்னிதானத்தில்தான் இவை அனைத்தையும் செயல்களும் செய்கின்றன என்று பகவான் கூறுகின்றார். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஹரிவோம்.
ஆ